பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் பிஆர் சோலோ மேட்ச் பார்ட் 3 ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஐயோ ஆல்ரெடி செட் பண்ணிட்டேனே. கேரக்டர் ஸ்கில் அழகு எல்லாம் கரெக்டாக இருக்கு. கடவுளே லோட் ஆகுது. தலைவா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரீ ஃபயர் தலைவா ஸ்டார்ட் பண்ணுங்க. கரீனா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1 like is equal to 1 motivation. ஓகே, சப்ஸ்கிரைபரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இருங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து கூப்பிட்றேன்னு சொல்லி வாயமுள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாத்ரா பண்டில், ஆல்வேஸ் மாத்ரா. சுசானோ ஃப்ரெண்ட்ஸ், இவரோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம். எங்க இருங்களா தெரியாம மாதிரி வச்சு சொல்கிறேனே. இட்டாச்சி பவர், ஆனால் பண்டில் மாத்திரா பவர் இட்டாச்சி. இதுவும் இட்டாச்சியோட சுசனம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நேற்று உக்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு தெரியுமா? அந்த இட்டாச்சி சாவர சீன், ஃபஸ்ட்டு ஜிராயா சாவர சீனை பார்த்தேன். உட்காந்து அழுதேன். 2 எபிசோட் தள்ளி விட்டேன், 3-4 எபிசோட் தள்ளி விட்டேன். இட்டாச்சி சாவர சீன் வந்துச்சு, பார்த்து அழுதுட்டு இருந்தேன். பார்த்து நான் அழுதுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையாக அந்த இட்டாச்சி சாவர சீனில் இந்த சாஸ் ஒரு சென்டிமெண்ட்டாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மறக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சென்டிமெண்ட்டாக வரும். போயிட்டு வேறு கன்னில் இந்த கன்னில் தான் சுடணும். அம்மா இரு, 2 ஒன்றா போச்சு இவங்களுக்கு. எனிமிக்கு இன்னும் எப்படி உயிரோடு இருக்கான் அந்த எனிமி. என்ன ஊசிக்கலாச்சும் எடுத்துடணும், அவர் தான் ப்ரூவல் கில். இதெல்லாம் ஊசிக்கலாம் சொல்லக்கூடாது. ஐயோ எனிமி முடிச்சிடணும். ஐயோ வாடா, ஏதாவது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கண்ணை வச்சுருக்க மாதிரி தான் தெரிஞ்சேன் அவனை சுடும் போது. ஷார்ட் ரேஞ்சில் இதுவும் லாங் ரேஞ்சா? எல்லாம் லாங் ரேஞ்சாக கொண்டு வரீங்க. குட்டி கொண்டு ஒரு கன் இருக்கும், அதான் இப்போ ஷார்ட் ரேஞ்சு. எப்போ நான் நினைக்கணா எப்போங்கிறா. ஐயோ ஒரு இனிமே இருக்கான். ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும், இந்த கன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ போ அட பாருங்களா, எங்கடா இருக்கா எனிமி? எங்கே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரிவெஞ்ச் கொடுக்க எங்கே இருக்கானே தெரியல. இது அடிக்கிறான். ஒரு வேளை நம்ம லூட்டில் எங்கே இருக்க வேணாம், ஒரு முடிச்சிட்டோம்னா பயமாக இருக்குது. நீ வேணாம், நீ அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிவெஞ்ச் கொடுக்குறேன்னு வாய் பேசுகிறேன்லாம் நினச்சி பார்க்காதீங்க. லூட் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அதை வச்சு தான் ஃப்ரீ ஃபயரில் இருக்க ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானதே லூட் தான். இங்கே உருண்டு ஏன் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்டரை வச்சு ஒரு மனுஷன் வந்து
பிஆர் அடிச்சுட்டானா? பிஆரில் கரீனாவாலே பண்ண முடியாத ஒரு சாதனம் தான் அது. அந்தளவுக்கு கஷ்டம் அது. அது ஒரு மனுஷனால் பண்ண முடியுமா? கோழியில் ஒருத்தரால் முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நருட்டோ பிடிக்கணும்னா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 பேரையும் பிடிக்கும்னா 2மே பண்ணியிருக்கேன். ஆமாம், எனிமே இருக்கானுங்க தெரியாம க்ளோவால் யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறது? 999 ஃப்ரான்ஸ் நெட்டு போயிடுச்சு. நெட் உண்டோடனே கூப்பிட்றேன். ஃப்ரான்ஸ் 999ல் எனிமே நம்மளை அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு நூறு ஃப்ரெண்ட்ஸ். இவன் நூறு மாதிரி இருக்கான். காஸ்டியூம் கூட பாருங்கள் இப்படி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கேவலமாக தோட்டுக்கோன்னு நினச்சா பார்க்க. இந்த ஒய்ஃபையை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க? அவன் என்ன நடுவுலங்கிறேன் நெட் இல்லாமல் இருக்கும்போது அடித்தது தப்பா இல்லையா? கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆஃப்லைனில் இருக்கும்போது நீங்களே கமெண்டில் உண்மையாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அந்த மேட்ச் தான் ஜெயிக்க முடியல. இன்னொரு மேட்சாச்சும் போடுவோம். இந்த வாட்டி நெட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்ட் டிக்கு ஏதாவது அமௌண்ட் பண்ணுவேன். ஐயோ, காஸ்ட்யூம் மாட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மினாட்டோ காஸ்ட்யூம் மாட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மினாட்டோ காஸ்ட்யூம் பாருங்களேன். ராசிங்கன் அப்படியே ஒரு குணாயை அப்படியே தூக்கி ஓட அப்படியே கீழே ரசங்கன்னு ஓடுத்துவான். பரித்தனமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குற இந்த கேள்விக்கு பதில் சொல்லி காமிங்க. கரெக்டாக நான் சில பின் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு உயிர் இருக்காது. ஆனால் நான் குறிப்பிட்ட நாளிலேயே டெட் ஆயிடுவேன். நான் யார் கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போயே சொல்கிறேன், இப்போயே பாஸ் பண்ணி போகணும். லாஸ்ட்டில் ஆன்சர் சொல்லுவேன். அப்போ போய்ட்டு பார்த்துலாம் வரக்கூடாது. ஓட்டி விட்டு கரெக்டான ஆன்சர் நான் பின் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். கடைசியில் ஆன்சரை சொல்லிடுவேன். ஆரம்பத்தில் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபேவரட் விளையாட ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கினேன். ஃபஸ்ட்டு நான் விளையாடும் போது ஃபஸ்ட்டு மேட்ச் போடு பைசனே. நான் பைசன் கையில் எடுத்தானே எப்படி விளையாடுன்னு தெரியல. சில டைம் அவுட் ஆயிடுவேன் ஆர்வக்கோடால. சில டைம் அது டபுள் மடங்காக கொடுப்பேன். சாகாமல அவுட் ஆகாமலே. ஐயோ சுட்டி போட்டுட்டாங்க. ஓய், எனக்கு வேணால் ராங் டேஞ்ச் இந்த கண்ணில் வராது அடிக்க. வராது. ஐயோ எனிமி வாங்கிறா. எங்கெங்கெல்லாம் வராங்க எனிமி. ஐயோ ஒரு குளோவில் போடு சும்மா லூட்டா அண்ணாட்டு. ஐயோ எனிமி அப்பா
ஓய் என்னண்ணா இது? ஐயோ எதுலையா வாங்குறான். ஏய் ஜி ஜி ஏய் ரவுண்ட்ஸ் விளாடுறாங்க என் கூட. அடிக்க வரீங்களா இல்லை ரவுண்ட்ஸ் விளாண்ட வந்தீங்களா? ஒழுங்கா நின்று அடிக்கிறா. சும்மா ஓடிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. சும்மா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ. ரெகுலர் போடுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு குதி குடிச்சு வந்துடும். போடுவோம் என்ன போடுறேன் பார்ப்போம். இப்போ பாரு இப்போ மாட்டியா? கொஞ்சோண்டு இடத்துலலாம் இருந்துச்சு. அரைச்சடா அவனு. எங்கேயாவது எனிமி இருக்கானா? இதுதான் ரவுண்ட்ஸ் பண்ணும். இங்கே எங்கேயாவது இருக்கானா? சுற்றி சுற்றி வந்தேனே சுற்றி விளையாய் வந்தேனே. இப்படிதான் பூனி இங்கே வரைக்கும் வந்தாச்சு. என்ன எனிமே தான் கண்ண மாட்ட மாட்டேங்கிறான். இங்கே எவனோ இருக்கான் எனிமி. மட்டும் நல்லா தெரியுது. இந்த எவனையும் அவன் பிடிச்சா இருக்கான் 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 இருக்கான். இங்கே தான் இருக்கான் இங்கே தான் இருக்கான். இங்கே தான் இப்போ எங்கேயோ வந்துட்டான் ஒருத்தன். அவன் தான் இங்கே தான் இருக்கான். இங்கே தான் இருக்கான் ஒரு எனிமி. ஒரு எனிமி இங்கே தான் இருக்கான் இப்போ. நம்ம ஓடிக்கிறோம். அப்பா பைசனை வச்சு அடிச்சு பிடிச்சிட்டோம்ல. சூப்பர் மாடி இருக்கு. 2 இருக்கே. இந்த மேட்சாச்சும் போய் வச்சிடணும். 34 பேர் தான் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். போடு. சரியான ஒரு முக்கியமான பொருள் என் கையில் இருக்குது. தானே சிப்பு இல்லைன்னா நான் வந்துடுனே. கீழே பார்த்தாலே தெரியுமே. நான் அதுக்கு நான் கீழே பார்த்துருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்து மாட்டீங்களே. மேலே ஏறினா போட்டேன். ஃப்ளையிங் ரேஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ் எவனுக்காவது அமௌண்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் எவனுக்காவது அமௌண்ட் பண்ணும். டவுன்னா பண்ண முடியல. எனிமீஸ் வந்து டீம் மேட்சாக இருந்தால் டவுன் பண்ணிட்டு போயிட்டு ரிவே பண்ணலாம். இப்போ அதுவும் பண்ண முடியல. சும்மாவாச்சும் போடுவோம். யாரும் இல்லை. கரெக்டாக டவுன் பண்ணலாம். ஐயோ சரியாக தரலையே. இப்போ பாரு மினாட்டு எங்கே தரங்க அவனு? வயசானே போதும் கடைசி வரைக்கும். அப்பா ஐயோ 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 க்ளோவாலி. அப்பா இப்போ நான் இறங்கி என்கிட்ட ஒரு கிரானைட் இருந்தாலும் அதை உள்ளே போட்டா அந்த எனிமி கதை. நான் எங்கே இறங்கினேன்? இதுக்குள்ளே தானே. இந்த கிளவுட் சுற்றி தானே இருந்துச்சு. பைசன் வேறு இருந்துச்சு. பைசன் வேறு போயிடுச்சு. அநேகமா பைசன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓ ஓ ஓ
அங்கேருந்து வந்தீங்கன்னா இங்கே வருவேன், இங்கேருந்து வந்தீங்கன்னா இன்னொன்று போடுவேன். என்ன பண்ணுறீங்க? ஐயோ நான் இப்படி அடிக்கிறேன். பிளான் ஏ ஃபார்மேஷன் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. க்ளோவல் போட முடியாது. போடு போடு. ஏய் எங்கடா இருக்கான் எனிமி? எங்கடா இருக்கான்? எங்கேருந்து அடிக்கிறான்? ஐயோ வா ஐயோ ஓடுறா கைப்புள்ள. லான்ச் பேட் இருக்குது, பறந்துடும். இதுக்கு மேலே இருந்தால் நான் அவ்வளோ அடிச்சுப்படுவாங்க. சுவைனை பறந்துடுவோமா? சுட்டி சுட்டி வருவோமா? இதோ அந்த சைடு போவோம். நல்லா தூக்கி ஸ்வை ஓயத்தை பார்த்தேன். முந்திரக்கோள் இந்த மேட்ச் எங்கள் மாமா புய்யா அடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். சார்ஜ் இருக்குன்னு அது வரைக்கும். எனிமி பண்ணோன்னே நம்ம தானே தெரிஞ்சு எனிமே போனால் மட்டும் எனிமையே தான் போயிருக்கான். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு 2 அடி அவ்வளோதான். ஆமாம் இப்போ அந்திருக்கான். லூட் எப்படியா இருக்கிறது? அதான் வந்தேனே. கீழே போட்டுருவான். அதான்டா அம்மாக்கிறது வரவே மாட்டேங்குது. இதாங்க அது போதும், இதாங்க இது வருது. கட்டினாவா அது பேர் கத்தி. 3 சிப் கன் ஏதாவது இருக்கணும். 3 சிப் கன் இருந்தால் எடுத்துடலாம். 3 சிப் வாங்கடா. ஏடபிள்யூமா இரு. ஏடபிள்யூம் போய் அன்லிமிட்டடா எடுத்தே தருவேன். வேணாம் இந்த கண்ணை வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸும் 150 அடிக்க ஹெட்டில் வச்சுட்டு போயிடலாம். அதை வச்சு லாங் ரேஞ்சில் ஹெட்டில் வைக்க வரது தான் நடுவில் குட்டி. ஐயோ எங்கே இருக்கான் எனிமி? கண்ணா அது வாயில் வரல. சரி எப்படியும் சொல்லுவோம். கத்தி அது தெரியும். இன்னொரு பேர் வேணும். அது கண்ணா மாதிரி அது வேணும். கண்ணாவும் அது வேணும். சிரிச்சா ஷிட் ஃப்ரெண்ட்ஸ், ஷிட். கொஞ்சம் கடவுளே நல்லா ப்ரெஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட எண்டிங்கும் இருந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரே ஒரு அமௌண்ட் போட்டுக்கோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட எண்டிங்கும் வந்தாச்சு. பாய், லவ் யூ ஆல்.